மனிதகுலம் 5 பேரழிவுகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இவை அனைத்தும் சரி செய்யவே முடியாத பாதிப்பு என்பதால் இது அழிவின் தொடக்கமாக மாறலாம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அந்த 5 பேரழிவுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வளர்ச்சி என்ற பெயரில் நாம் செய்யும் பல விஷயங்கள் இந்த பூமியை கடுமையாக பாதிக்கிறது. இதில் பல பாதிப்புகளை நம்மால் சரி செய்ய முடியும் என்றாலும் கூட சரி செய்யவே முடியாத 5 பேரழிவுகளும் பூமியில் ஏற்பட தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். துபாயில் சமீபத்தில் நடந்த ஐநா பருவநிலை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதில் ஆய்வாளர்கள் நமது பூமி எதிர்கொள்ள உள்ள 26 முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேசியுள்ளார்கள். அதில் குறிப்பாக 5 பிரச்சனைகள் உதாகரமாக தொடங்கியுள்ளதாகவும் இதனால் பேரழிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார்கள். அதில் முதல் பேரழிவு தென் துருவத்தில் இருக்கும் பனிக்கட்டிகள் உருகுவது. இந்த பூமி தொடர்ந்து வெப்பமாகி வரும் நிலையில் பனிக்கட்டிகள் உருகுவதும் அதிகரித்துள்ளது. இது கடல் மட்டத்தை உயர்த்தும் அபாயம் உள்ளது. இதே வெப்பத்தில் பனிக்கட்டிகள் உருகி வந்தால் 2100ஆம் ஆண்டில் கடல் மட்டம் 2 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் உலகின் பல முக்கிய நகரங்கள் கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது. இது சுமார் 50 கோடி பேரை ஆபத்தில் தள்ளுமாம். இரண்டாவது, பவளப்பாறைகள் அழிவது. இதுவும் நம் பூமியில் ஏற்படும் வெப்பம் காரணமாகவே நடக்கிறது. பவளப்பாறைகள் அழிவது என்பது கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மொத்தமாக சீர்குலைக்கிறது. இதனால் கடலில் இருக்கும் மீன்கள் அழியும் அபாயம் உள்ளது. மூன்றாவது, பூமியில் பல இடங்களில் பெர்மாஃப்ரோஸ்ட் உள்ளது. இந்த பெர்மாஃப்ரோஸ்ட் என்பது மண் அல்லது நீருக்கு அடியில் உள்ள வண்டல் மண் ஆகும். இவை தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக 0 டிகிரிக்கு கீழே இருக்கும். மேலும் இது இந்த பூமி வெப்பமடைதல் காரணமாக உருகும் நிலையில் அதிலிருந்து வெளியே வரும். அப்படி வெளியே வந்தால் அது கிரீன் ஹவுஸ் கேஸ்களை வெளியேற்றும். இதனால் பருவநிலை மாற்றம் மட்டும் இன்றி புதிய நோய் பாதிப்புகளும் பரவும் அபாயம் உள்ளது. நான்காவது, பெருங்கடல் நீரோட்டம் சீர்குலைவது. நம் பூமி வெப்பமடைவதால் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் வழக்கமான நீரோட்டம் பாதிக்கப்படும் நிலையில் அது ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் கடும் குளிர் உட்பட மிக மோசமான வானிலையை ஏற்படுத்தும். அடுத்தது எல்னினோ. எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் இயற்கையாக ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம். இது உலகளாவிய வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடலில் வெப்பநிலை 0.8% அதிகரிக்கும் போது எல்னினோ உருவாகிறது. இந்த நிகழ்வு சராசரியாக 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ நிகழ்வு நடைபெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த காலகட்டத்தில் தீவிர மழை, சூறாவளி, திடீர் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை சந்திக்க நேரிடும். அதே போல உலகின் மற்ற பகுதிகளில் காட்டுத்தீ, வறட்சி போன்ற தாக்கம் ஏற்படும். இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நமது கையை மீறி சென்றாலும் கூட பல மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது மனித குலத்தையே அழிவின் பாதைக்கு இட்டு செல்லும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.